கவிதைகளில் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது. நமக்கு வாழ்க்கை கற்றுத்தருவது மிகப்பெரிய பாடம் அல்லவா? அதே போல இயற்கையும் நமக்கு அதிகமான பாடங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்பதை மலை வைத்து, மரம் வைத்து, தாமரை வைத்து, சூரியன் வைத்து, எரிமலைகளை வைத்து, மலைத்துளிகளை வைத்து மிக அழகாக தன்னுடைய கவிதைகளில் பாடத்தை கற்பித்து கொடுத்திருக்கிறார் வைரமுத்து. அதுல முதல்ல இந்த மலை என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏறுவோரை குனிய வைக்கிறதாம், இறங்குவோரை நிமிர வைக்கிறதாம். இதுதான் இயற்கைக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறாங்க. அதாவது மலையில் ஏறுவோரை குனிந்து செல்ல வைக்கிறதாம், இறங்குவோரை நிமிர்ந்து செல்ல வைக்கிறதாம். அப்போ இந்த இயற்கை என்பது எப்படி ஒரு நுணுக்கமாக செயல்படுகிறது, அதுதான் மலையை பற்றி இந்த இடத்துல அவர் சொல்ல விரும்புறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. மரம் சொல்லலாமா, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பணிந்து வாழ்ந்தால் உயர்ந்து போவாய், நிமிர்ந்து வாழ்ந்தால் குனிந்து போவாய். பணிந்து வாழ்ந்தால் உயர்ந்து போவாய், நிமிர்ந்து வாழ்ந்தால் இறங்கி போவாய். அதனால ஆணவத்தை விட்டுவிடு. எல்லா இடங்களிலும் கீழ்ப்படிந்து செல்லக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அதான் மாணவர்களாகி உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். எல்லா இடங்களிலும் நாம் நிமிர்ந்து செல்லக்கூடாது. கீழ்ப்பணிதல் என்பது ரொம்ப முக்கியம். அதே போல எல்லா இடங்களிலும் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. ஆணவத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்களையும் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க. வேர்களை அறுத்தோடும் நதியின் மீது கலகலவென்று பூச்சொலியும் கரையோரத்து கிளைகள். அறுத்ததற்கு கோபம் இல்லையாம், நனைத்ததற்கு நன்றியாம். மரம் சொன்னது. தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தினுடைய அந்த மர கிளைகள் மழை நீர்ல பட்டு நதியோடு நதியாக ஓடுதாம். அப்படி ஓடும்போது அந்த மரக்கிளைகள் எல்லாம் நீர் பட்டதுனால ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த மரம் சொல்வது போல சொல்கிறார். அப்போ எல்லா இடங்களிலும் உனக்கான உன்னை ஒரு இடத்துல தட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அது உனக்கான நல்லது, நன்மை என்பதை எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். அதுதான் இந்த மரமும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக அவர் கவிதை படித்துள்ளார். அடுத்து சொல்றாரு பாருங்க. இன்னா செய்தாருக்கு இனியவை செய். யார் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இனிமை செய். இதை எது சொல்லுதாமா? மலைத்துளி சொல்லுதாமா. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முகவரி இல்லாமல் பூமிக்கு வருகிறது, எங்கே சிப்பி விழித்திருக்கிறதோ அங்கே விழுந்து முத்தாகிறது. மலைத்துளி சொன்னதாமா. அதனால இந்த ஒரு மலைத்துளி என்று சாதாரணமாக எடை போடாத அந்த சிப்பி தான் என்ன பண்ணுது, முத்தா உருவாகுகிறது அப்படிங்கிறத நீ புரிந்து நடந்து கொள். அப்போ அது அப்படிங்கிறத இந்த ஒரு மலைத்துளி விழக்கூடிய அந்த ஒரு மலைத்துளி உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்தையும் இயற்கையின் வழியாக கற்றுத்தருகிறார் வைரமுத்து. அடுத்து சொல்றாரு பாருங்க. முத்துக்கான வித்து எப்போதும் விழலாம், விழித்திரு மனிதா விழித்திரு. கீழே சேரு மேலே பாசி. தன்னை சுற்றிலும் தவளையர் கீதம், ஆனால் தண்ணீர் தீயாய் பூத்திருக்கும் தாமரைக்குத்தான் என்ன ஒரு சௌகரிய கம்பீரம் அப்படிங்கிறார். தாமரைப்பூ, அதாவது நீருக்குள் இருக்கும் சிரமப்படும் உயிர்களும் இருக்கின்றன, அதே போல் ஆனந்தமாக ஆனந்த கூத்தாடக்கூடிய தாமரை பறவை பூக்களும் இருக்கின்றன அப்படிங்கிறத தாமரையே சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சூரியன் என்ன சொல்லுதுன்னு சொல்றாரு பாருங்க. சார்பால் பெருமை பெறுவது எளிது, சார்புக்கு பெருமை தருவதே பெரிது அப்படிங்கிறார். சார்பால் பெருமை பெறுவது எளிது, சார்புக்கு பெருமை தருவதே பெரிது அப்படிங்கிறார். அதாவது அஸ்தமனம் என்கிறார்கள் ஆந்தை மகிழ்ந்தன. நட்சத்திரங்கள் இரவெல்லாம் இருட்டில் இருக்கும் ஆந்தைகள் வெளிச்சத்தை பார்க்கும்போது அதுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதாக இந்த கவிதையில் பதிவு செய்கிறார். நட்சத்திரங்கள் கும்மி கொட்டி கொண்டாடின, தான் சாகவில்லை என்பதை நிலவுக்கு ஒளியூட்டி நிரூபித்தது சூரியன். சூரியன் சொன்னது. அதாவது இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய செயல்களில் சூரியன் அப்படியே அழைச்சு போயிருவேன்னு நிலவு சந்தோஷமாகவும் இருந்துட முடியாது. அதே போல இரவு நேரம் வந்து விடாமல் போயிருமோ அப்படின்ட்டு சூரியன் எப்பயும் வெளிச்சத்தை தரும் என்றும் நாம் சந்தோஷமாக இருந்துவிட முடியாது. அப்போ சூரியனும் வரும், நிலவும் வரும், எல்லாமே இந்த பூமிதனில் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதே போலதான் வாழ்க்கையும் நாம் தன்னம்பிக்கையோடு எப்படி கையாள வேண்டும், எந்த இடத்தில் எப்படி நாம் நம்மை நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த கவிதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து சொல்லுங்க. எரிமலை சொன்னதாமா. மறைந்தது மறையாதிருக்க உன் சுவடுகளை விட்டு செல். எரிமலை தும்மியது, அவ்வளவுதான். ஒரே ஒரு தும்மல் ஆச்சுன்னு 50 கிலோமீட்டர் அக்கினி குழம்பு எந்த குடிமகனும் இடம்பெயரவில்லை. அக்கினி குழம்பின் ஆரிய சாம்பலில் உழுது பயிரிடத்தில் 6 மடங்கு அமோக விளைச்சல். எரிமலை சொன்னதாம். என்னமோ வாழ முடியாதா, ஆனால் கொஞ்ச
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த எரிமலை பிளம்பில் சிதறிய சாம்பல் வந்து மிக உரமாக வளர்ந்து நிற்கின்ற விதைகளுக்கு, மரங்களுக்கு உரமாகிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எரிமலை என்றால் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம், அதுவும் பயன்படும் என்பதை நாம் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து இருக்க வேண்டும். எந்த ஒரு தீமையிலும் இன்னொரு நன்மை உண்டு என்பதை இந்த கவிதை நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறது. அப்படி இந்த இயற்கையின் வழி மிகப்பெரிய பாடத்தை மனிதருக்கு எடுத்து சொன்னவர் வைரமுத்து. இது அவரது கவிதையின் வெற்றி என்றே கூறலாம். அனைவரும் வாழ்க்கையில் பின்பற்றுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.